வணக்கம். இப்போல்லாம் காலையில் ஒரு 7லேருந்து 9 மணி வரைக்கும் சிறு நகரங்கள்லேருந்து பெருநகரங்கள் வரைக்கும் ஏதோ அவசர ஆத்திர தேவைக்கு போகிறவங்க டூ வீலரில் காரில் போகிறவங்களால எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு இந்த தனியார் பள்ளி ஸ்கூல் பஸ்ஸுங்க இருக்கு இல்லையா, அவங்களுடைய அட்ராசிட்டி தொல்லை தாங்க முடியல. இல்லந்தோறும் கல்வி இல்லம் தேடி கல்வி மருத்துவம்னு சொல்கிற மாதிரி இவங்க இல்லம் தேடி பேருந்து பஸ்ஸுன்னு நினச்சிட்டாங்க. முன்னெல்லாம் குறிப்பிட்ட ஒரு ஸ்டாப்பில் இருப்பாங்க, பசங்கள்லாம் வருவாங்க, ஏற்றிட்டு போவாங்க. இப்போ அப்படி இல்லை, வீட்டுக்கு வராங்க, வீட்டிலேருந்தே கூப்பிட்டு போய் வீட்டிலே விட்டுறாங்களாம். சிறு சிறு தெருகளில் சந்துகளெல்லாம் இவங்க அவ்வளோ பெரிய பஸ்ஸை புயல் வேகத்தில் ஓட்டின்னு வராங்க. ஸ்கூல் டைமுக்காக வேக வேகமாக வர்றது, வரும்போதே ஒவ்வொரு வீட்டு 20 ஹார்ன் அடிக்குது. ஏன்னா அப்போ தான் ஓடிடுவாங்களாம் வெளியே. திருப்பி வந்து ரிட்டர்ன் கொடுக்கும்போது 20 ஹார்ன் அடிக்கிறாங்க. ஹார்ன் சவுண்டு வீட்டில் பக்கம் ஒரு லிவிங் ஏரியாவில் ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்துனுப்பான், அந்த சவுண்டு கொடுத்து அந்த ஸ்பீடாக ஓட்டி தெருவில் நடந்து போகிறவங்களுக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை இருக்குது. இந்த அட்ராசிட்டி ரொம்ப ஓவர். வழக்கம் போல் நம்ம சமுதாயத்தில் இதுக்கு எந்த விதமான எதிர்ப்போ அவேர்னஸோ இருக்காது. இந்த சோத்தால் அடித்த பெண்டன்றாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களது அதிகமாக போச்சு இந்த தொல்லை. இந்த ரோட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரசு பஸ்ஸோ இல்லை தனியார் பஸ்ஸோ இந்த ரயில்வேல இருக்கிற ஹார்ன் மாதிரி பான்னு கத்துற அளவுக்கு ஹார்ன் வைக்கிறாங்க. காதே பிச்சுன்னு போகும். இந்த ஹார்ன் சவுண்ட் நல்லது இல்லைங்க. எல்லா பஸ்லேயும் வச்சுருக்கிறாங்க. ஆர்டிஓ வந்து பேருக்கு ஒரு 1/2 மணி நேரம் பிடிங்கி விசாரினா திருப்பி அடுத்த நாளே அதே ஹார்ன் வச்சுன்னு தான் வராங்க. சும்மா கண்ட்ரோலுக்கு தான் இருக்குது. இந்த சத்தத்தினால நாய்ஸ் பொல்யூஷன் சொல்கிறாங்க இல்லையா, செவித்திறன் பாதிக்கும், இதயம் வந்து பல பேரை பாதிக்கும். மிக மிக மோசமான விஷயம். இது வந்து சும்மா கடந்து போகிற விஷயம் இல்லை, மிக மிக மோசமானது நாய்ஸ் பொல்யூஷன். அதுவும் இந்த ஹார்ன் சவுண்டு ரொம்ப ரொம்ப மோசம். ரோட்டில் தான் அந்த சவுண்டு ரயில்வே ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா, இப்போ வீட்டுக்கு பிக்கப் பண்ணும்போது 20 ஹார்னு, ட்ராப் பண்ணும்போது 20 ஹார்னு. என்னங்க இதெல்லாம்? யாருக்கும் எந்த விதமான எதிர்ப்புன்னு வரக்கூடாதா? சவுக்கால் அடித்து திருத்தப்பட வேண்டிய சமுதாயம்னா அது நம்ம சமுதாயம் தான். அவங்க அதிவேகத்தில் பஸ்ஸை இயக்கின்னு வர்றதும், ஹார்ன் அடிக்கிறதும், தெருக்களில் சந்து பொந்தெல்லாம் ஆட்டோ ஓட்டுற இடத்துல இவங்க பஸ்ஸு ஓட்டினுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா அது? பல பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அது என்னைக்கு வந்து பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி விழிச்சேரணும். ஆழ்ந்த தமோகணத்தில் மூழ்கி இருக்கிற நமது ஜனங்களுக்கு எப்பவுமே ரொம்ப லேட்டு தான். இன்னும் 1000 விவேகானந்தர் வந்தாலோ, இத்தனை சீர்திருத்தவாதி வந்தாலும் நம்ம ஆட்கள் இன்னும் தமோகோணத்துலேருந்து வெளிவர போகிறதில்ல. இந்த சங்கடங்களோட வாழ பழகிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். மாவட்ட நிர்வாகங்கள் தான் இது எல்லாம் மாநில அளவிலேயே அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். மிக ஆபத்தான ஒரு விஷயம் இது. நம்ம ஆட்களுக்கு நீங்கள் தெருவில் நிறைய ஒரு 10 டன்னு ரப்பரை கொண்டு எரிச்சிங்கன்னா கூட ஏன் எதுக்கும் கேட்க மாட்டாங்க. ஜம்முன்னு இன்ஹேல் எக்ஸேல் மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. ஒரு பொது விஷயத்துக்காக குரல் கொடுக்குற பழக்கமே இல்லை. இது பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தணும். ஏதாவது தவறுகள் நடந்தால் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி தரணும். ஒரு விழிப்புணர்வு பெற்ற சமுதாயமாக மாறணும்னா இன்னும் பல சீர்திருத்தவாதி வந்து உழைக்கணும் அந்த சமுதாயத்துக்கு. ஹெல்த் விஷயத்தில் கோட்டை விடக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி அநாகரிக அத்துமீறலை வந்து எதிர்த்து குரல் எழுப்புறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். முக்கிய நகரத்தில் போக்குவரத்து அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சாலையிலே குண்டும் குழியுமா எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை சும்மா குழியில் இறக்கி ஏற்றி ஜம்ப் பண்ணி சுற்றி ஓட்டி எப்படியாவது சமாளித்து ஓட்டுவாங்களே ஒழிய அது யார்கிட்ட சொல்லி சரி பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. தன் சொந்த விஷயத்தை தவிர மற்ற எந்த விதமான பொது நலத்துக்கும் குரல் கொடுக்கறதோ அதை பற்றி சிந்திக்கிறதோ நம்ம வாழ்கிட்ட இல்லை. அது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, மகாத்மா காந்தியெல்லாம் இந்த நாட்டில் எப்படி தான் சுதந்திர உணர்வு, இந்த மக்களுக்கிட்ட அந்த சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தினார், எப்படி இத்தனை பேர் போராட வச்சாருன்னு எனக்கு சந்தேகமாகுது. அப்படி ஒரு ஈர வேர்காக்குறாங்க. எதுக்குமே ஒரு முன் வந்து குரல் கொடுக்குற மக்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு சீர்திருத்தக்காரங்களையும், புரட்சியாளர்களையும், பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களும், சமூகத்துக்கு உழைச்ச தியாகிகளும் நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப மரியாதை வருது எனக்கு. சரி, இந்த கருத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பரப்புங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷயத்த சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு புரியும். சரி, நன்றி, வணக்கம்.